அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய காதி, கீழக்கரை அரூசியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர், சங்கைக்குரிய ஹதரத் அவர்களே, இங்கே மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து ஒரு சிறந்த மன நிறைவான திக்ர் மஜ்லிஸை மிக சிறப்புற நடத்திய சங்கைக்குரிய சகோதரர் ஹலீஃபா முஸ்தகீம் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களே, மலேசியா மாநகரிலிருந்து ஹலீஃபா அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய பாசமிகு சகோதரர்களே, இம்மண்ணின் மைந்தர்களே, பெருமக்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த புனிதமான ஏர்வாடி ஷரீஃப் மண்ணை குறித்து பெருமக்கள் சொல்லுவார்கள், இந்த மண் மதீனத்து மண் கலந்த மண் என்பார்கள். இந்த மண்ணிலே அடங்கி வாழும் ஆளும் பெருமக்களில் பலர் சங்கையும் மகத்துவமும் மிக்க மதீனா ஷரீஃபில் பிறந்த பெருமக்கள் என்பதை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தும். இந்த மண்ணில் இப்படி ஒரு திக்ர் மஜ்லிஸை நடத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு, அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹுவினுடைய அருளினால் இந்த மஜ்லிஸை இந்த புனித மண்ணில் புனிதமான மஸ்ஜிதில் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. நான் இரண்டு செய்திகளை இங்கே நான் பேச வேண்டும். ஒன்று திக்ர் குறித்து, இன்னொன்று இந்த மண்ணினுடைய சுல்தானாக திகழும் சங்கைக்குரிய எஜமான் அவர்கள் குறித்தும் நான் இங்கே உரை நிகழ்த்த வேண்டும். நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வேனோ என்று. ஆனால் தலைவர் அவர்கள் நீண்ட நேரம் நீங்கள் பேசலாம் என்று தான் சொன்னார்கள். ஆனாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் வகுத்து வைத்திருக்கிறேன். அத்தோடு அதை நான் நிறைவுபடுத்துவேன். அருமையான பெருமக்களே, தொழுங்கள் என்கிறான் அல்லாஹ், ஜகாத்து கொடுங்கள், அகீமுஸ்ஸலா வஆத்து ஸகா, நோன்பு பிடியுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். பல வணக்கங்களை புரிய சொல்லக்கூடிய அல்லாஹ் திக்ரை மட்டும் ஃபத்குருல்லாஹ திக்ரன் கதீரா, நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்கிறான். இதற்கு அற்புதமான விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அதிகம் என்றால் எத்தனை? 1000 என்று வைக்கலாமா? 10,000 என்று வைக்கலாமா? லட்சம் என்று வைத்தாலும் லட்சத்தில் ஒன்று அதைவிட அதிகம் அல்லவா? ஆக அதிகம் என்றால் எண்ணிக்கை இல்லாத ஒன்று என்பார்கள். எண்ணிக்கை எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹுவை நீங்கள் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த திக்ரினுடைய தொடக்கம் நாவிலிருந்து சப்தம் வராமலும் நாம் என்ன காரியம் செய்தாலும் நம் இதயம் இறைவனை நினைத்து திக்ர் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த கல்வி திக்ர் என்பார்கள். அதற்கு அந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்று ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய ஞானவான்கள் நமக்கு பேசுவார்கள்.
இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மோமினீன வல் மோமினாத் என்ற வசனத்தில் அல்லாஹ் தொடரும்போது வத்தாக்கிரீன் அல்லாஹ் கதீரன் வத்தாக்கிராத் என்கிறான். அந்த இடத்தில் மாத்திரம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அதிகம் திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்கிறான். மற்ற இடங்களெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மோமினான ஆண்கள் பெண்கள் என்று குறிப்பிடும் அல்லாஹ் இந்த திக்ரில் மாத்திரம் அதிகம் திக்ர் செய்வது என்பதை இணைக்கிறான். இந்த திக்ரின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய மனதும் சாந்தி அடைகிறது என்கிறான். ஒரு மனிதனுக்கு வாழ்வில் வளம் இருக்கிறது, நலம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது அவனிடத்தில். எங்கு பார்த்தாலும் சொத்துக்கள் சுகங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் மனதில் நிம்மதி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக பார்க்கப்படுமா? ஒரு மனுஷனுக்கு மனசுல நிம்மதி இல்லை. அவன் எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும், பிள்ளை செல்வங்கள் அவனுக்கு நிறையவே இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக அமையாது. அவனுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் மனநிறைவோடு வாழ்கிறான் அல்லவா, அந்த வாழ்க்கை தானே வாழ்க்கை. இது எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய ஒன்றுதான். அத்தகைய மன நிறைவையும் மன நிம்மதியையும் எது தருகிறது என்று வல்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதின் மூலமாகத்தான் உங்களுடைய இதயம் சாந்தி அடைகிறது, அமைதி பெறுகிறது என்கிறார். எனவே இந்த திக்ரை குறித்து பெருமக்கள் நிறையவே பேசி இருக்கிறார்கள், ஹதீதுகளும் நிறையவே சொல்லி இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திக்ரை குறித்து அற்புதமாக நிறைய தகவல்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள். திக்ர் என்பது பல்வேறு, இங்கே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதிலிருந்து ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இல்லல்லாஹ் என்று, அல்லாஹ் என்று, ஹூ என்று, இப்படி நீ எப்படி அழைத்தாலும் அது அவனை அழைப்பதுதான். ஒலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் நிறையவே இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். எப்படி அழைத்தாலும் அது அவனை அழைப்பதாகவே அமையும் என்ற அந்த அடிப்படையில் ஞான சுடரினுடைய வழியிலே இந்த திக்ரை பெருமக்கள் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். இதை செய்யும் முறையின் பிரகாரம் நாம் செய்து வந்தால் காலப்போக்கில் நம்முடைய இதயம் பரிசுத்தமானதாக அமைதியானதாக ஆகும் என்பதை சுருக்கமாக கூறிக்கொண்டு, இந்த மண்ணினுடைய மகத்துவம் எத்தகையது, இந்த மண்ணில் ஆளும் வாழும் சுல்தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்த சில தகவலையும் நான் இங்கே பேச வேண்டும் என்று கருதுகிறேன். அருமையான பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் வர்ரஹ முஃமினன் ஃபகஅன்னமா அஹ்யாஹு, யார் ஒரு மூமினுடைய வரலாற்றை பேசுகிறாரோ, அவர் மௌத்தாயிட்டார், ஒரு மூமின் மரணித்துட்டார், அவருடைய வரலாறை நீங்கள் பேசினால் அவரை நீங்கள் உயிர்ப்பிப்பது போன்று, அவரை உயிராக்குவது போன்று அது அமையும் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுகுரு மஹாசீன மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களினுடைய நல்ல காரியங்கள், அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள், அவர்கள் ஆற்றிய சேவைகள், ஆற்றல் மிகு நடவடிக்கைகளை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையிலே இந்த பெருமகனாரினுடைய பெரு வரலாற்று பகுதியில் இருந்து, பெரும் மழை துளியில் இருந்து சில சாரல்களை மாத்திரமே இந்த உரையின் வழியாக நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். தெரிந்தவர்கள் பலர் இருந்தாலும் தெரியாதவர்களும் பலர் இருப்பர் என்பதால் அவர்கள் எத்தகைய தியாகத்தை, இப்போ நாம் அவங்கள போய் ஜியாரத்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு மகான் அப்படிங்கிற அடிப்படையில் ஜியாரத்து செய்வோம், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அவர்கள் ஆற்றிய, இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன, தீனுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன என்று தெரிந்தால் நாம் செய்யும் கூடிய அந்த ஜியாரத்தினுடைய வேல்யூ இன்னும் அதிகமாகுமா இல்லையா? ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்வது உண்டு. ஒரு மனிதன் தெருவிலே சென்று கொண்டிருக்கிறான், அவனோடு அவனுடைய நண்பனும் சென்று கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தால் போர் ஒருத்தர் போறார், யாரோ ஒருத்தர் போகிறார். இந்த மனிதன்
பல ஆண்டுகள் வெளிநாடுகளிலே இருந்து வந்தவன். அவனுடைய நண்பன் சொல்லுகிறான், நம்மை கடந்து போகிறாரே அவர் யார் என்று தெரியுமா? இவன் பார்க்குறான், தெரியல, யாரோ போகிறாங்க, அவரை பற்றி நல்ல அபிப்பிராயமும் இல்லை கெட்ட அபிப்பிராயம் இல்லை, யாரோ ஒரு மனிதர் போகிறார், யாரோ ஒருத்தர் போகிறாரு. உங்கள் அம்மா சுகம் இல்லாமல் இருந்தாங்கல்ல? ஆமாம். உயிருக்கு போராடினார்கள் இல்லையா? நீ கத்தரில் இருந்தா அல்லது சவுதியில் இருந்தா, அமெரிக்காவில் இருந்தா, ஏதோ ஒரு நாட்டில் இருந்தா, அங்கே நீ இருக்கும் பொழுது உங்கள் அம்மா சுகமில்லாமல் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டு இருந்தார்கள் இல்லையா? ஆமாம். அப்போது ஒரு இரத்தம் தேவைப்பட்டது இல்லையா? ஆமாம். அதற்காக ஒரு மனிதர் வந்து இரத்தம் கொடுத்தார், அது கொடுத்ததால் அவர் பிழைத்தார் என்றெல்லாம் மருத்துவர் சொல்லுவார்கள். ஆமாம், அப்படி இரத்தம் கொடுத்தவர் அவர் என்று தெரிந்தால் இவன் எப்படி இருப்பான்? என் அம்மாவிற்கு, அம்மாவின் மீது அப்படி ஒரு பாசம் இவனுக்கு, உயிர். ஓடோடி சென்று அவன் நன்றி செலுத்த மாட்டானா? என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைக்க மாட்டானா? அவரை கண்ணியப்படுத்த மாட்டானா? எப்படி கொண்டாடுவான் அவன்? இல்லையா? அப்போ ஒரு ஆளை பற்றி தெரியும் பொழுதுதான் அவரின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மரியாதை அதிகமாகிறதா அல்லது மதிப்பு தாழுகிறதா என்று இருக்கும். எனவேதான் நாம் நாதாக்களை சந்திக்க செல்கிறோம் என்றால் அவர்கள் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அவர்கள் அவுலியாக்கள். ஆனால் அவர்கள் இந்த தீனுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, இந்த மக்களுக்கு அவர்கள் செய்த சேவைகள் என்ன? அதன் வழியாகத்தான் இன்று நாமெல்லாம் மோமீன்களாக, முஸ்லீம்களாக வாழுகிறோம் என்று தெரிய வந்தால் அதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருந்து மக்காவுக்கு வர்றாங்க. உம்ரா செய்யறதுக்காக வரும் பொழுது ஹுதைபியா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட அவர்கள் அங்கே உம்ரா செய்ய முடியாமல் போனது. ஒரு ஒப்பந்தம் நிகழ்ந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு என்ன ஏற்பட்டது தெரியுமா? யுத்தம் இல்லாத ஒரு அமைதி சூழல் ஏற்பட்டது. இந்த உடன்படிக்கையை குறித்து அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, பகிரங்கமான, விரிவான, தெளிவான, அற்புதமான ஒரு வெற்றியை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவோம். உலகத்தினுடைய பல அரசர்களுக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அதன் வழியாக ஏற்றவர்களும் உண்டு, மறுத்தவர்களும் உண்டு. ஆனால் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. ஹஜ்ஜத்துல் வதாஇன் போது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவர்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டு ஒரு சிறு சம்பவம், செய்திகள் இருந்தாலும், தகவல் இருந்தாலும் அதை மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபிகள் உலகத்தினுடைய பல திக்குகளுக்கும் சென்றார்கள். அதன் வாயிலாகவும் இஸ்லாம் பள்ளி பெருகியது. அதற்கு பிறகு இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்களினுடைய பயணங்களின் மூலமாக, தஅவா பணியின் மூலமாக ஏற்பட்ட அந்த புரட்சி இருக்கிறதே, அதுதான் இன்று 200 கோடி முஸ்லீம்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அடிப்படையாக அமைந்தது. இன்னைக்கு 200 crores, 200 கோடி முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்றால் இந்த மண்ணிலே அதற்கு பெரும் பங்களிப்பாக இருந்தது அவுலியாக்களினுடைய பயணங்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க பெரும்பாலும் நீங்க பாருங்க, இப்ப இங்க அடங்கி இருக்கக்கூடிய ராஜா, எஜமான் இந்த மண்ணில் பிறந்தவர்களா? இல்லையே, மதீனா ஷரீஃபில் பிறந்தவர்கள். ஹாஜா நாயகம் அஜ்மீர் குதுபுல் ஹிந்த் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அல்ல. நாகூர் ஷரீஃபில் இருக்கக்கூடிய எஜமான் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் அல்ல. எங்கள் ஊரிலே அடங்கி இருக்கக்கூடிய முத்து முஹது மொழியுல்லா, ஃபதுலுல்லா சாஹிப், ஈக்கியப்பா என்ற பெருமக்கள் எல்லாம் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அல்ல. மாறாக பல நாடுகளிலிருந்து, அரபு பகுதியிலிருந்து, மதீனா ஷரீஃபிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள். ஏன் மலேசியாவிலே அடங்கி இருக்கக்கூடிய, மலாக்காவிலே அடங்கி இருக்கக்கூடிய நாதா அந்த மண்ணிலே பிறந்தவர்களா என்ன? இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த தஅவா பணியை சுமந்து கொண்டு அவர் உலகம் எங்கும் சுமந்து சென்று பல போராட்டங்களை சந்தித்து அதற்கு மத்தியிலே இந்த தீனை விதைத்தார்கள். அதன் வாயிலாகத்தான் இந்த மண்ணில் இஸ்லாம் தழைத்தது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த பெருமக்களில் ஒருவராகத்தான் இதை நான் விரித்து பேசலாம். ஆனால் அதற்கான நேர அவகாசங்களை அதிகம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் நிறைய வழிமார்களை நீங்கள் பார்க்கலாம்.
எவ்வளவு பெரிய பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிரயாணம் செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஃப்ளைட்டில் போய் 3 மணி நேரம் 4 மணி நேரத்திலே பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை நாம் கடந்து விடுகிறோம். ஆனால் அவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? ஒன்று நடந்து இருந்தது, அல்லது குதிரையில் இருந்தது, அல்லது கோவேரி கழுதையில் இருந்தது, அல்லது ஒட்டகத்தில் இருந்தது. மழையிலே நனைவார்கள், வெயிலிலே காய்வார்கள், பசியிலும் பட்டினியிலுமாக அவர்கள் பிரயாணித்திருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. இத்தகைய பெருமக்களில் ஒருவராக திகழக்கூடியவர்கள் தான் சுல்தான் குத்புல் மஜீத் சையீத் இப்ராஹிம் ஷஹீத் கௌதுல் ஹமீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 530 பிறக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 18வது தலைமுறை. அவர்கள் 18வது தலைமுறையாக மதீனா ஷரீஃபிலே பிறந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் சிலுவை போர் என்று நடந்தது. எல்லாருக்கும் தெளிவாக சொல்றதா இருந்தால் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்று ரஹிமஹுல்லாஹ் பைத்துல் மக்தஸை மீட்டி எடுத்து தந்த மாபெரும் வீரர். அத்தகைய அந்த காலத்தில் நடத்தப்பட்ட அந்த யுத்தங்களுக்கு சிலுவை போர் என்று பெயர். இந்த சிலுவை போரிலே கலந்து கொண்ட சையதுனா கண்மணி நாயகத்தினுடைய வழித்தோன்றல் சையதுனா அப்துல் கஃபூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரர் தான் நம்முடைய எஜமான் அவர்கள். இவங்க வாப்பாவுடைய வாப்பா, அத்தாவுடைய அத்தா, பாட்டனார். அந்த பைத்துல் மக்தஸை மீட்டி எடுக்கக்கூடிய போரிலே கலந்து கொண்ட ஒரு சையது, ஒரு முஜாஹித். அதே மாதிரி அசையதுனா சையது அஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய திருப்புதல்வர் தான் இந்த சுல்தான் நம்முடைய எஜமான் அவர்கள். 13 வயதிலே குரானை மனனம் செய்து குரானுக்கான விளக்கத்தையும் கற்றவர்கள். 13 வயசுல குரான மனனம் செய்தது சரி, அதோடு குரானுக்கான விளக்கத்தையும் தப்சீரையும் கற்று அந்த பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தவர்கள். 13 வயசில் சிறு வயதிலேயே ஆன்மீகம் அவர்களிடத்தில் இருந்தது. அறப்பணிகளிலே, உயர்ந்த சிந்தனைகளிலே தங்களை ஆட்படுத்தி கொண்டு அற்புதமான பணிகளிலே அந்த வயதிலேயே ஈடுபட்டவர்கள் தான் நம்முடைய எஜமானர் அவர்கள். இளமையாக இருக்கும் பொழுதே, இந்த இளம் இருக்குதில்ல, இளம் வயசு இருக்கு, இந்த டீன் ஏஜ் ரொம்ப முக்கியமான ஒரு வயசு. எல்லா வயதையும் விட அல்லாஹ் விரும்பும் வயது வாலிப வயது என்கிறார்கள். வாலிபர்களாக இருக்கக்கூடிய அதுதான். ஏன்னா வயசாயிடுச்சு, தாடிலாம் நரைச்சிருச்சு, இனி அல்லான்னு பள்ளிவாசலில் உட்காந்து நம்ம வணங்கிட்டு இருப்போமே, இது ஒரு பெரிய மேட்ரு இல்லைல்ல, ரிட்டையர்ட் ஆகிட்டோம். ஆனால் இளம் வயதாக ஷாப்பு நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இளம் வயதாக இருக்கக்கூடிய காலத்திலேயே உடலிலே இரத்த முறுக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஈடுபடுவது என்பது, இறை சிந்தனையிலே தன்னை ஆட்படுத்திக் கொள்வது, இறைவனுக்காக அறப்பணிகளில் ஈடுபடுவது, இந்த சமூகத்தை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவது என்பது ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், நாளை மறு உலகத்திலே அரிஷினுடைய நிழலிலே தங்குவதற்கான பாக்கியம் பெற்றவர் என்கிறார்கள் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளம் வயதிலேயே முராகபா முஷாஹதாவில் ஈடுபட்டு அவர்கள் தங்களுடைய இதயத்தை அப்படி ஒரு பரிசுத்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். 25வது வயதில் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. ஹிஜ்ரி 555, கிபி 1160 வருடம். சையீத் அலி ஃபாத்திமா, அவங்களுடைய அசல் பெயர் ஜைனப் நாயகி தான், ஆனால் அழைக்கப்படும் பெயர் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அவர்களை என்ன செய்கிறார்கள், திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள் தான். அவர்கள் இல்லற பணியோடு, இல்லறத்திலே என்னென்ன பணிகள் செய்யணுமோ குடும்பத்திற்கு, அந்த பணிகளோடு தீனினுடைய பணி, குறிப்பாக தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஞான பாட்டையிலே நடந்து அதை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அறிஞர்கள் சொல்வார்கள், இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன். தரீக்கத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு இது தெரியும். இல்முல் யகீன், குர்ஆன் அதை பற்றி பேசுது. அல்ஹாக்கு முத்தகாசுர், அதில் நீங்கள் பார்க்கலாம். இல்முல் யகீன் என்று ஒன்று இருக்கிறது, ஐனுல் யகீன் என்று ஒன்று இருக்கிறது, ஹக்குல் யகீன் ஒன்று இருக்கிறது. இந்த இல்மை முழுமையாக கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய எஜமானவர்கள். இல்முல் யகீன்னா என்ன? உதாரணமாக ஒருத்தர் ஒரு சாயந்தரம் வேலை, ஒரு மாலை வேலை,
அவர் ஒரு பகுதியில் போகிறார். போகும்போது ஒரு மரத்தினுடைய கிளையிலே ஒரு பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இவர் பார்க்கிறார், பாம்பு என்று விளங்குகிறார். பாம்பு என்று விளங்குகிறார். விளங்கிய போது அதற்கு பேர் இல்முல் யகீன். அவருக்கு பாம்புன்னு அவருக்கு உறுதியாக தெரியுது. பாம்பு என்று உறுதியாக தெரிகிறது. அதை அவர் அணுகிறார். இதற்கு பேர் இல்முல் யகீன். கண்ணாலும் பார்க்கிறார் இல்லையா, அது ஐனுல் யகீன். கண்ணால் பார்த்து அவர் விளங்குகிறாரே, இது இல்முல் யகீன். அத்தோடு அவர் கீழே நெருங்கி போய் ஒரு குச்சியை எடுத்து அதை அடித்து விடலாம் என்று நெருங்கி அதை பார்த்தால் ஒரு துண்டு, ஒரு ரிப்பன், அதுதான் அப்படி தொங்கி இருக்குது. அது பாம்பு மாதிரி அது ஆடிக்கிட்டு இருந்திருக்கு, காற்றுல ஆடி இருக்குது. ஆனால் அது உண்மையில் பாம்பு அல்ல, ஒரு துணி என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆக இவர் பார்த்தது பிழை, இவர் உணர்ந்ததும் பிழை. கிட்டே போய் உணர்ந்தது தான் சரி. இதற்கு பெயர் தான் ஹக்குல் யகீன். எனவே நம்முடைய பார்வைகள் எல்லாம், எல்லா பார்வைகளும் சரியாக இருக்க முடியாது, பிழையாக இருக்கலாம். ஆனால் ஹக்குல் யகீன் என்பது எப்போதும் சரியாகவே இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய எஜமான் அவர்கள் இந்த இல்மை மக்களுக்கு அவர்கள் போதித்து வந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் இவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆன நிலையில் 557 ஹிஜ்ரி 1162 கிபி இவர்கள் ஒரு கனவு, இவர்கள் ஒரு இஷாவுடைய நேரம், இஷா தொழுகையை முடிச்சுட்டு மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் ரவுலா ஷரீஃபுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். மக்கள்லாம் தொழுதுட்டு போயிட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் முராக்கபா என்று சொல்வது உண்டு, தெரியுங்க. ஏன்னா இந்த மண் அப்படி ஒரு மண், அதனால் இந்த செய்திகளை கொஞ்சம் நான் சொல்கிறேன். முராக்கபா முஷாஹதா என்று அவர்கள் எல்லாவற்றையும் தான் எங்கே அமர்ந்திருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவார்கள், எங்கே இருக்கிறோம் என்பதையும் மறந்து விடுவார்கள் என்பது மாத்திரமல்ல, தான் யார் என்பதையும் மறந்துவிடக்கூடிய நிலைக்குத்தான் முராக்கபா என்பது. முராக்கபான பொது ரக்கபத் பிடரி அப்படி தாழ்த்துறதுன்னு பொதுவான அர்த்தம், அது மொழியியல் லாங்குவேஜில். ஆனால் முராக்கபா என்றால் தான் யார், தான் எங்கே இருக்கிறோம் என்பதையே மறந்து அப்படியே இறை சிந்தனையில் லயித்து விடுவது, அல்லாஹ்வினுடைய சிஃபத்தை சிந்திப்பது, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை சிந்திப்பது, அவனுடைய வல்லமையை சிந்திப்பது என்பது 1 மணி நேரம் நீங்கள் சிந்திப்பது 100 வருடம் இபாதத்தை விட சிறந்தது என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முராக்கபாவிலே அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் திடீரென்று ஒரு பேரொளி அவர்களுக்கு முன்பாக தோன்றி, நீங்கள் புறப்படுங்கள், இந்தியாவிற்கு செல்லுங்கள் என்கிறார்கள். அந்த ஒளி சொல்லுகிறது. அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நமக்கான உத்தரவு இது. நம்முடைய பாட்டனார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் புறப்பட்டார்கள். உடனே இல்லை, எல்லாம் ரெடி பண்ணிட்டு புறப்படும் இல்லையா. அவர்கள் புறப்பட்டு 557 ஹிஜ்ரி அவர்கள் 3000 வீரர்களோடு புறப்பட்டு சிந்து மாகாணத்திலே வந்து இறங்குகிறார்கள். சிந்து மாகாணங்கிறது இன்னைக்கு பாகிஸ்தான், குஜராத் அந்த பகுதியெல்லாம். அந்த சிந்து மாகாணம் இன்னைக்கு பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருக்கிறது. சிந்து நதி இங்கே ஓடுகிறது. இந்த அதற்கு முன்பாகவே முஸ்லீம்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த வரலாறை நீங்கள் பார்க்கலாம், அற்புதமான வரலாறு. முஹம்மது இப்னு காசிம் என்ற இளைஞன் அந்த பகுதியை வெற்றி கொண்டான் என்ற வரலாறு எல்லாம் ஒரு அற்புதம், அழகு. அங்கே நான் செல்லவில்லை, அந்த பகுதிக்கு அவங்க வர்றாங்க. ஈரான் ஈராக் வழியாக அவர்கள் சிந்து மாகாணத்தை வந்து சேர்கிறார்கள். அங்கே தன்னுடைய தோழர்களை பல குழுக்களாக அமைத்து, நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் என்கிறார்கள். ஆரம்பத்திலே பயந்தவர்கள், வந்தவர்களினுடைய பேச்சு, வந்தவர்களுடைய போங்கு, வந்தவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய ஒழுக்கம், பண்பு, இவைகளையெல்லாம் பார்த்து சத்திய தீனை ஏற்பதற்கு அவர்கள் முன்வர ஆரம்பித்தார்கள். ஆக குடும்பமாக அதற்கு பிறகு அந்த தீனிலே இணைய ஆரம்பித்தது. மக்களினுடைய நிறம் வேறு இருந்தது, மக்களினுடைய பேச்சு வேறு மாதிரி இருந்தது, மக்களினுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருந்தது. அதையெல்லாம் அவதானித்து நம்முடைய எஜமான் அவர்கள் அந்த மண்ணிலே இந்த தான் அழைத்து வந்த அந்த மக்களுக்கு போதித்து, இந்த மக்களை நீங்கள் எப்படி அழைக்க வேண்டும், எல்லாரையும் ஒரே மாதிரி அழைக்க முடியாது, எல்லாரோடையும் ஒரே மாதிரி அணுக முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மக்களை நீங்கள் எப்படி அணுக வேண்டும், அவர்களுக்கான போதனையை எப்படி செய்ய வேண்டும். கல்லிமுன்னாஸ் அலா கத்ரி உகூலிஹிம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மக்களிடத்திலே நீங்கள் போதனை புரிகிறீர்கள் என்றால், அவர்களை நேர்வழிப்படுத்த நீங்கள் அழைக்கிறீர்கள் என்றால், அவர்களுடைய புத்திக்கு தகுந்தவாறு நீங்கள் பேசுங்க. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் பெரிய பாரமான விஷயங்களை பேச முடியுமா? சரி, உணவு என்று வைத்துக்கொண்டால், ஒரு குழந்தை இருக்கிறது, பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பிரியாணியை கொடுக்க முடியுமா? முடியாது. அது பால் தான் கொடுக்கணும். நல்லா வாட்ட சாட்டமாக வளர்ந்துட்டான், அவன் சட்டியாக சாப்பிட்டுட்டு போகிறான், பிரச்சனை இல்லை. அருமையான பெருமக்களே, ஆனால் யார் யாருக்கு எப்படி எதை வழங்க வேண்டுமோ அப்படி வழங்கணும். எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது. எந்த செய்தியை யாரிடத்தில் போய் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். இவரிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை அவரிடத்தில் சொன்னால் சண்டை வந்துடும், வம்பு வந்துடும். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஆக இதையெல்லாம் அவர்கள், இது ஒரு பெரிய இல்மு, இது ஒரு அற்புதமான இல்மு. இதை தன்னுடன் வந்த 3000 பேருக்கும் கற்றுக் கொடுத்து அற்புதமான வழிவகைகளை செய்தார்கள். செய்து இப்ராஹிம் ஷஹீத் சுல்தான் பாதுஷா எஜமா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, இதற்கு பிறகு அன்பு, அறம், ஒழுக்கம், பண்பு இவைகளை எல்லாம் போதித்து 10 மாதங்கள் அந்த சிந்து பிரதேசத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு சாதாரணமாக என்ன செஞ்சிடறோம், நம்ம சாதாரண அவுலியாக்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய புரட்சியை, மாற்றத்தை அந்த பெருமக்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மண்ணிலே இஸ்லாம் வருவதற்கு அவர்களை நரகத்தை விட்டு காப்பாற்றி இருக்கிறார்களா இல்லையா? நரகத்தை விட்டு அவங்க பாதுகாக்கப்பட்டுட்டாங்களா இல்லையா? ஒருவேளை பாவியாக இருந்தாலும் தண்டனைக்கு பிறகு சொர்க்கத்துக்கு வருவார்கள் இல்லையா? ஹாலிதீன ஃபின்னார் இல்லையே? அந்த நிலையை மாற்றி அமைத்தவர்கள் இறைநேச செல்வர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு அளவு நிம்மதியான ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பகுதியில், சிந்து பகுதியில் அடுத்த பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு அரசன் இருக்கிறான், ஆஃப்தாபின் என்ற ஒரு அரசன். அவன் ஒரு பெரிய கொடுங்கோலனாக இருந்தான். அவன் பார்த்தான், இது யாரா, இது எங்கிருந்தோ அரபு நாட்டிலிருந்து வந்து ஒருத்தர் இங்கே வந்து நம்ம மக்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு என்று பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தினான். ஆனாலும் அவர்களை பற்றி பக்கத்து நாட்டிலிருந்து, சிந்து பகுதியிலிருந்து கேள்விப்பட்ட அந்த பெருமக்கள் எல்லாம் அவர்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு, அவர்களுடைய செயலால் ஈர்க்கப்பட்டு, அவர்களுடைய ஒழுக்கத்தால் ஈர்க்கப்பட்டு, அவர்களுடைய நூறாணியத்தால் இழுக்கப்பட்டு அந்த சத்திய மார்க்கத்திலே அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார்கள். பொறுக்க முடியாத ஆஃப்தாபின் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் ஒரு கட்டத்திலே முஸ்லீம்களுக்கு கடுமையான தொல்லை தர ஆரம்பித்தான். என்னென்ன இன்னல்கள் தர வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்தான். அதற்கு பிறகு வேறு வழி இல்லாத ஒரு கட்டத்தில் ஜும்மாவில் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள ஆட்களை அனுப்பி அடி புட்டி தகராறாகி அன்று ஜும்மாவே நடக்காமல் போனது என்ற வரலாறு இருக்கிறது. அந்த காலகட்டத்திலும் அவர்கள் அமைதி காத்தார்கள். ஆனால் பொங்கி எழுந்தாங்க முஸ்லிம்கள் எல்லாம், எஜமானே எங்களுக்கு அனுமதி தாருங்கள், நாங்கள் அவர்களை அடித்து நிற்கிறோம், பொறுமையாக இருங்கள். இஸ்லாம் இரத்தம் சிந்துவதை விரும்பவில்லை, தீவிரவாதத்தை விரும்பவில்லை, கோபத்தை விரும்பவில்லை, அட்டகாசத்தை விரும்பவில்லை. இஸ்லாம் என்றாலே அமைதி என்பதை கற்றுத்தந்தார்கள். அரசனுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதத்தை தூக்கி கிழித்து எறிந்துவிட்டு அவன் யுத்த பிரகடனம் செய்தான். போர் தொடுப்பேன் என்று அவன் வந்தான், வேறு வழி இல்லை. இப்ப நிர்பந்த நிலையில் தான் இந்த யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே ஆஃப்தாபின் அவன் செத்து போனான், அவனுடைய படை தோற்று போனது. அதே சமயம் அவனுடைய சகோதரனாக இருந்த மெஹதாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் வேறொரு பகுதிக்கு யுத்தத்திற்காக சென்றிருந்தவன். தன்னுடைய அண்ணன் இறந்து விட்டான், இந்த படையை இவர் தோற்கடித்தார் என்று அவன் கோபம் கொண்டு அவன் அதைவிட ஒரு பெரும் படையை திரட்டி வந்தான். அதுவும் தோற்று போனது. மெஹதாப் சிங் இறந்து போனான். ஆட்சியே அவர்கள் கையில் வந்தது. அவர்கள் ஏற்கனவே சுல்தான், பேரே சுல்தான் இருக்கு. அவங்க மதீனாலேயே கவர்னராக இருந்தவங்க. அவங்களுக்கு முன்னால அவங்க வாப்பா கவர்னராக இருந்தாங்க, மதீனா ஷரீஃபினுடைய கவர்னராக இருந்து அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவர்கள் சுல்தானாக கவர்னராக திகழ்ந்தவர்கள். இப்ப இவன் 2 பேரும் இறந்ததற்கு பிறகு அந்த பகுதியினுடைய சுல்தானாக அவர்கள் மாறி போனார்கள். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு அவர்கள் கொஞ்ச நாள் மக்களுக்கு இப்ப நிம்மதியாக மார்க்கத்தை போதிச்சாங்க. போதித்ததற்கு பிறகு ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட்டு அடுத்த ஒரு மாநிலத்திற்கு போறாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப 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 தெரிந்த மாநிலம் குஜராத்.
சொன்னாலே உங்களுக்கு புரியும். குஜராத்துக்கு வராங்க. குஜராத்திலே வந்தால் குஜராத்திலே மன்னன் யார் தெரியுமா? கரோடா சிங். நம்ம மன்னர் மாதிரி தான் அந்த கரோடா சிங். நம்ம மன்னர் யாரோ குஜராத் மன்னர் இருக்கிறார் இல்லையா, அதே போன்ற மன்னராகத்தான் அவர் இருந்தார் கரோடா சிங். அவருக்கு கடிதமே அனுப்பினார்கள். என் மண்ணிலே வந்து எனக்கு கடிதம் எழுதுகிறாயா நீ? என் மண்ணிலே வந்து என்னை இஸ்லாத்திற்கு வா என்று அழைப்பாயா? நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த, வளர்ந்து வந்த, வணங்கி வந்த, வழிபட்டு வந்த மார்க்கத்தை விட்டும் எங்களை வெளியே நீ கொண்டு வருவாயா என்றெல்லாம் கோபம் வந்தது, பொறாமையும் வந்தது. இந்த மக்களுக்கு பைத்தியமா பிடித்து போய்விட்டது. அவன் கேட்டான், என்ன விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பாஷை பேசக்கூடிய ஒருவரை பின்பற்றி இந்த மக்கள் செல்லுகிறார்களே என்று கோபப்பட்டான், பொறாமைப்பட்டான். வேறு வழி இல்லாமல் அவன் போர் தொடுத்தான். அவங்க சொன்னாங்க, நீ போர் தொடுக்காதே, நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் நீ பாரு. நான் மனிதத்தை பேசுகிறேன், எல்லாரையும் சமமாக பாரு. அவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி என்றெல்லாம் பிரித்து பேசாதே என்றார்கள். அதை சொல்லுவதற்கு நீ யார்? உன்னோடு போராடுவேன் என்றான். போராடினான், தோற்று போனான், செத்தும் போனான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய பேரருள் என்ன தெரியுமா? அவனுடைய குடும்பத்தை, அரச குடும்பத்தை சார்ந்த இப்ரத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நம்முடைய சுல்தான் அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்க ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி அரச குடும்பத்தில் உள்ளவர்கள் முன் வருவார்களே ஆனால் பலரும் முன்வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு நியாயமான, ஏற்கனவே அவர் நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒழுக்க சீலர், எல்லாமே ஏற்கனவே இருந்தது. இப்போது தீனும் அவரோடு ஹிதாயத்தும் அவர்களுக்கு கிடைத்ததின் காரணத்தினால் ஒரு சிறந்த தலைவராக அவர்கள் மாறி போனார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர்கள் மதீனா ஷரீஃப் திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படும் போது குஜராத்தினுடைய பொறுப்பை இந்த இப்ரத் சிங் அவர்களிடத்தில் கொடுக்கிறார். சிந்து மாகாணத்தினுடைய பொறுப்பை ஜுல்ஃபிகார் அலி என்பவரிடத்தில் கொடுமையாக்கி 560 அதாவது கிபி 1165 ஆண்டு அவர்கள் புறப்பட்டு மக்காவிற்கு வந்து உம்ரா செய்துவிட்டு மதீனா ஷரீஃபுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார்கள். அங்கே வந்து தன்னுடைய குடும்பத்தோடு மணமகள், குடும்பத்தை கூட்டிகிட்டு வரல, இப்போ தான் அவங்க கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துலேயே அவங்க வந்து 5 ஆண்டு காலங்கள் இங்கே இருந்து அதுக்கு பிறகு 60 இங்கே திரும்பி வந்து அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். மதீனா ஷரீஃபை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே வாழும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு, அல்லாஹுவை அன்பிப்பதற்கான தஸவ்வுஃப் என்ற ஞான வழியை அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அவர்களுக்கான ஒரு கனவு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டி அவர்களுடைய கையிலே ஒரு வாளையும் ஒரு கேடயத்தையும் கொடுக்கிறார்கள். கொடுத்து நீ செல்ல வேண்டிய இடம் தென்னிந்தியா என்கிறார்கள். தென்னிந்தியா என்கிறார்கள். அவர்கள் காலையிலே விழிக்கிறார்கள். கேடயமும் இருக்கிறது, வாளும் இருக்கிறது. கேடயமும் இருக்கிறது, வாளும் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தார்கள், தனக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு புறப்பட்டு ஆகணும். எப்படி போறது, அந்த பகுதி எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அறிய வேண்டும் என்பதற்கான ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அந்த குழு அந்த காலகட்டத்திலேயே இங்கே இந்த பகுதியிலே தென்னிந்தியாவில் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனையோ அரபுகள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கிறது. காயல்மா நகரத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. காயல்பட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் எப்போது கட்டப்பட்டது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு முன்பாகவே அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. இது ஒரு அற்புதமான வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகிறார்கள். இந்த பள்ளி கட்டப்பட்டது 9ஆம் ஆண்டு, 2 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த பள்ளி கட்டப்பட்டது. அதை கட்டியது சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷுமாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற ஹதீப் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீப், ஸ்பீக்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில படைகள் வந்தால், சில தூதர்கள் வந்தால் அவர்களோடு பேசுவதற்கு அவங்களை அனுப்புவாங்க. அவ்வளவு பெரிய பேச்சாளரும் கூட அவர்கள். அருமையான பெருமக்களே, இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்றால் நீண்ட காலமாக வணிக தொடர்பு, வியாபார தொடர்பு இருந்தது.
அந்த தொடர்பினுடைய அடிப்படையில் தான் இங்கே முஸ்லீம்கள், இங்கே ஏற்கனவே முஸ்லீம்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க, அவர்களோடு ஒரு குழுவை அமைத்து அந்த மக்களினுடைய மொழி என்ன, அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, அவர்களுடைய உணவு என்ன, அவர்களுடைய உடை என்ன, அவர்கள் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதோடு மாத்திரமல்லாமல் பல பகுதிகளுக்கும் தகவலை கொடுக்கிறாங்க. ரோமுக்கு முஸ்லிம் இஸ்லாம் ரோமிலே வந்துவிட்டது, சிரியாவிலே வந்துவிட்டது, ஈராக்கிலே வந்துவிட்டது, ஈரானிலே வந்துவிட்டது, இப்படி பல பகுதிகளும், யமனிலே வந்துவிட்டது, ஈஜிப்டிலே வந்துவிட்டது, எல்லா பகுதிகளுக்கும் தகவல் கொடுக்கிறார்கள். இப்படி நான் புறப்பட போகிறேன் என்று சொன்னதும் பல்லாயிரக்கணக்கான பேர் நானும் வருகிறேன் என்று மதீனாவை நோக்கி பெரும் திரளாக மக்களினுடைய கூட்டம் வர ஆரம்பித்தது. அதிலே அறிஞர்கள் இருந்தார்கள், மந்திரிகள் இருந்தார்கள், மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் இருந்தார்கள், அதே போன்று அதிகாரிகள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இணைந்து அந்த ஒரு படை புறப்பட்டு நேராக மக்கத்தில் முக்கர்ரமாவுக்கு வந்து உம்ராவை முடித்துவிட்டு ஜித்தாவிற்கு வந்து சேருகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஜித்தாவிலே வந்து சேரும் பொழுது அரபிகள், காட்டு அரபிகள் நம்ம சொல்லுவோம், ஆராபி என்று, இந்த காட்டு அரபி, இந்த நாகரிகம் தெரியும், அந்த மாதிரி அந்த கிராமங்களில் வாழக்கூடிய ஒரு காட்டரபியாக இருக்கக்கூடிய இப்ரான் இப்னு உமையா ஒரு பெருங்கூட்டத்தோட வந்து, எஜமானே நானும் உங்களோட வர்றேன் அப்படின்றார். வாண்டு நினச்சிக்கிட்டாங்க. இப்படி மொத்தமாக 5000 பேர் ஒன்று இணைந்தார்கள். 5000 தோழர்களோடு அவர்கள் ஜித்தாவிலிருந்து புறப்படுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அன்றைய ஜித்தாவினுடைய கவர்னராக இருந்தவர் அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்து இஸ்கந்தர், அன்றைக்கு ஜித்தாவுடைய கவர்னருடைய பெயர் இஸ்கந்தர், அந்த இஸ்கந்தர் பாய்மர கப்பல்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அவர்களை முழுமையாக வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஹிஜ்ரி 588 ஜமாத்துல் ஆஹிர், அதாவது கிபி 1182 அங்கிருந்து புறப்பட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய கொடுங்கலூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே வந்து இந்த பெருமகனார் இறங்குறாங்க. அங்கே யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? முஸ்லிம்களுடைய ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளக்கிறார்கள். நீண்ட வரலாறு, நான் எவ்வளவு சுருக்கணுமோ அவ்வளவு சுருக்கிறேன். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை அவர்கள் பிளந்தார்கள். சந்திரனை பிளந்ததை பார்த்த கேரள மன்னன் சேரமான் பெருமான் இது என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காக அவன் புறப்பட்டு வந்தான். வழியிலே அவர் சஹாபியாக ஆகி வரும் வழியிலே அவர்கள் இறந்துட்டாங்க. ஓமல்ல அடங்கி இருக்கிறாங்க இல்லையா? ஓமல்ல சலாலாவில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த சேரமான் அவர்களோடு வந்த மாலிக் இப்னு தீனார் அந்த பொறுப்பை எல்லாம் செய்தியெல்லாம் சொல்லி இங்கே சேரமான் மன்னனினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய, சேரமான் பெருமானுடைய மருமகனாக இருக்கக்கூடிய மாபலி, அவருடைய பேர் அசல் பெயர், அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர், மாபலி, அவருடைய மருமகனார், அவர் தான் இப்போ பட்டத்துக்கு வரணும். அவரிடத்திலே வந்து சொல்லி நிகழ்ச்சியெல்லாம் சொன்ன போது அவர் மாபலி தன்னுடைய இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டு தன் பெயரை முஹம்மது அலி என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய வாரிசுகளில் வந்தவர்கள் தான் இன்று நம்முடைய எஜமானவர்கள் அங்கே இறங்கும் போது அந்த கண்ணனூரில் தான் அன்றைக்கு தலைமையகம் இருக்கிறது. அங்கே தான் என்ன செய்யுது, கேபிட்டல் இருக்குது. அங்கே அரைக்கால் மன்னர், அவருடைய பட்டப்பெயர் இருக்கிறது, அரைக்கால் மன்னர், அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் இப்படி வர்றது, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை வர்றாங்க, அவங்களுடைய வம்சத்தில் உள்ளவங்க ஒரு பெரும் படையோடு வர்றாங்கன்னு பெரிய சந்தோஷம். அவர்களை அழைத்து மரியாதை செய்து அந்த பகுதிகளில் எல்லாம் கேரள மக்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, அதையெல்லாம் போக்கி இந்த தீனை அவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பது பார்க்கிறோம். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் இதற்கு பிறகு ஆலப்புழா, கொச்சின், கொல்லம், கன்னியாகுமரி வழியாக காயல்பட்டணத்திற்கு வந்து சேருகிறார்கள். அங்கே வந்து அவங்களுடைய ஹலீஃபாக்கள், பிரதிநிதிகள் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. ஃபதுலுல்லா சாஹிபி கே அப்பா, முத்து முஹுதும் ஒலியுல்லா, ஹலீஃபா அப்பா அப்படின்லாம் அவங்க அடங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களோட வந்தவங்க, இவங்களோட வந்த பெருமக்கள். அருமையானவர்களே, அங்கே காயல் மாநகரத்திலே வந்து இறங்கும் பொழுது அது பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாடு 3ஆக பிளந்திருந்தது, பிரிவுபட்டு இருந்தது. ஒன்று நெல்லை, திருநெல்வேலி என்று இருக்கக்கூடிய நெல்லையை தலைமையகமாக கொண்டிருந்தது. இன்னொன்று மதுரையை தலைமையகமாக கொண்டிருந்தது. இன்னொன்று இந்த ராமநாதபுரத்தை தலைமையகமாக கொண்டு 3 பாண்டியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நெல்லை பாண்டியருக்கும் அதே மாதிரி மதுரை பாண்டியனுக்கு இடையில ஏற்கனவே சண்டை பலாயெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பெரிய வரலாறு. அருமையான பெருமக்களே, அவர்கள் அங்கே வந்து இறங்கிய போது இந்த மன்னர்களுக்கு பொறுக்க முடியவில்லை, குறிப்பாக பாண்டிய மன்னனுக்கு பொறுக்க முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் நெல்லை மன்னனாவது ஒத்து போனான்,
இவர் பொறுக்க முடியாமல் சண்டையிட்டான். சண்டையிலே அவன் தோத்து போனான். பாண்டிய மன்னன், மதுரை ஆண்ட மன்னனினுடைய பெயர் திருப்பாண்டியன். அவனுடைய பெயர் திருப்பாண்டியன். அவன் வேறு வழி இல்லாமல் தோற்று போய் விட்டால் போதும் என்று திருப்பதியிலே சென்று அந்த அரசனிடத்திலே அவன் தஞ்சம் புகுந்து கொண்டான். அதற்கு பிறகு அந்த 12 ஆண்டு காலங்கள் இந்த பகுதியை ஆட்சியை செய்தார்கள் சுல்தான் அவர்கள், எஜமான் அவர்கள். 12 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களே. அதற்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அவன் பின்னால் வந்துட்டான். வடநாட்டிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் வீரர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து மதுரையை அவன் திருப்பி கைப்பற்றினான். கைப்பற்றியதற்கு பிறகு இந்த ராமநாதபுரத்தையும் கைப்பற்றுவதற்காக வந்தபோதுதான் மாபெரும் சண்டை நடந்தது. அதில் தான் நம்முடைய எஜமான் அவர்கள் ஷஹீதானார்கள். அவங்க ஷஹீதாரத்துக்கு முன்னாலேயே அவர்களுடைய மகனார் சையதுனா அபு தாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி இப்போ வந்தாங்களே, 2வது வரும்போது குடும்பத்தோடைய வந்தாங்க. அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, நாம் போனால் திரும்பி வரக்கூடாது, இந்த மண்ணுக்கு திரும்பி வர முடியாது, வர மாட்டோம் என்று தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வந்தார்கள். தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒன்று செய்தனா அபு தாஹிர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். தன்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு, சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள். இவர்களெல்லாம் இந்த புனித மண்ணிலே மதீனத்து வித்துக்கள் இல்லையா அவர்கள். அதனால் தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த மண்ணில் மதீன மண் கலந்திருக்கிறது என்று, மதீனத்தினுடைய புழுதி இங்கே வீசுகிறது என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனத்தினுடைய மண் ஷிஃபா துர்பத்தி அர்தீனா பிரிகத்தி பஅதீனா வயிஷ்ஃபா சகீமுனா பீதினி ரப்பினா என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி அவர்கள் இந்த நடந்த யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதானார்கள். அதற்கு பிறகு தந்தையும் என்ன செஞ்சாங்க, ஷஹீதானாங்க. இது எதோ ஒரு நாள் 2 நாள் நடந்த நிகழ்ச்சி இல்லை, நமக்கு உள்ள நேரத்துக்குள்ள இதை சொல்ல வேண்டியது இருக்குங்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன். அருமையான பெருமக்களே, இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர்கள் முதலாவதாக சிந்து மாகாணத்திற்கும் குஜராத்திற்கும் வரும்போது 3000 பேரோடு வந்தாங்கன்னு சொன்னோம். ஆனால் திரும்பி போகும்போது 3000 பேர் இல்லை, 1000 பேர் தான் இருந்தாங்க. மீதி 2000 பேருடைய நிலை என்ன? ஷஹீதானவர்கள் உண்டு, மௌத்தானவர்கள் உண்டு. அதே மாதிரி அந்த மண்ணிலே தங்கி இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தங்களுடைய காலத்தையே அர்ப்பணித்தவர்கள் உண்டு. 2000 பேரை விட்டு சென்றார்கள் இந்த மண்ணிலே. அதனால் தான் ஒரு காலகட்டத்தில் இந்த மண்ணை இஸ்லாம் ஆளும் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, இது நமக்கு நாம் போகிற போக்கில் சொல்வதல்ல, நம்முடைய அரசே அதை விளங்கி இருக்கிறது, நம்முடைய அரசே அதை விளங்கி இருக்கிறது. அதனால் தான் முஸ்லீம்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி என்பதும், இப்படியெல்லாம் பேசுவதற்கு நமக்கு எந்த அச்சமும் இல்லை. நாம் எஜமானினுடைய காலடியில் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த மண்ணிலே இறங்கினாலும் கூட ஒரு வீரம் வரும் இல்லையா, வீர திலகம் இல்லையா அவர்கள். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து, குடும்பத்தை அர்ப்பணித்து, பொருளை அர்ப்பணித்து, தங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வை, ஜீவியத்தை அத்தனையும் அர்ப்பணித்துத்தான் இந்த தீனை நிலைநாட்டினார்கள். 40 நாள் பயணம் போய் கொண்டு வந்தது அல்ல இது. 3 நாள் பயணத்திலே இந்த தீன் முளைத்தது அல்ல. மாறாக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து இந்த தீனை உயிராக்கினார்கள். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அருமையான பெருமக்களே, இத்தகைய மாபெரும் சீலர்களால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாமியத்தை, தீனை காத்து கொண்டிருக்கிறான். இவர்களை ஒரு கட்டத்தில், நான் உரையின் நிறைவுக்கு வர்றேன், ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒல் ஜிபால் அவுத்தா தாங்கிறான், மலைகளை முளைகளாக ஆப்புகளாக ஆக்கி இருக்கிறோம் என்கிறான். எந்த பகுதியில் மலை இருக்கிறதோ, மலைகள் மவுண்டைன்ஸ் இருக்கிறதோ, அந்த இடத்திலே நில அதிர்வுகள் பெரும்பாலும் இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இது லாஹிரியத்தான ஒரு பொருள். குர்ஆனுக்கு லாஹிரியத்து, பாத்தினியத்து என்று 2 பொருள் இருக்கும். அதற்கு சொல்வார்கள், இறைநேச செல்வர்களை அல்லாஹு தஆலா மக்கள் பிறண்டு விடாமல் இருப்பதற்கும் ஆப்புகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவுத்தாத் என்பதும் அவுலியாக்கள் தான். அவுத்தாத் என்று அவுலியாக்களை பற்றி ஹதீதுகளில் வருது. எனவே இப்படிப்பட்டவர்களின் மூலமாக இந்த தீனை பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இந்த பூமி அழுதது, நீ ஏன் அழுகிறாய் என்று அல்லாஹ் கேட்டானாம். யா ரப்பி,
என்னுடைய முதுகிலே நபிமார்களினுடைய பாதங்கள் படிந்து கொண்டு இருந்தது. அதை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. கண்மணி நாயகத்தோடு அது முடிவுறுகிறதே, என்னுடைய முதுகிலே இனி யாரும் நபிமார்கள் நடக்க மாட்டார்களே என்று சொன்ன பொழுது கவலர்க்க, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நபிமார்களுடைய இதயங்களை கொண்டிருக்கக்கூடிய நாதாக்கள் அவுலியாக்கள் கியாமம் வரை உன் மீது நடப்பார்கள் என்றார்கள். அத்தகைய பெருமக்களினுடைய ஜோதியாக திகழ்ந்தவர்கள் தான், குத்துபாக திகழ்ந்தவர்கள் தான், ஓதுல் ஹமீதாக திகழ்ந்தவர்கள் தான் நம்முடைய எஜமான் சுல்தான் அஸ்ஸையிது இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாலும் இந்த மண்ணிலே நின்று ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததும் கூட அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் இது நடக்காது இல்லையா? அந்த பெருமகனாரினுடைய உத்தரவு, அந்த உத்தரவு எனக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நான் மனம் நெகிழ்கிறேன். ஆக நம்மையும் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம், ஒரு புலகாங்கிதம், மன நிறைவு நமக்கு ஏற்படுகிறது. அதுபோன்று மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இந்த மஜ்லிஸை நடத்தி நான் பேச வேண்டும் என்று அப்போதே அவர்கள் கேட்டது, இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுடைய அழைப்பு இல்லாமல் இது நடக்காது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அவர்களுடைய பிரியத்திற்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் அவர்களுடைய நேசத்திற்கும் உரியவர்கள் இந்த மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் என்பதையும் நான் தெரியப்படுத்தி கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நமது வாழ்க்கையை அவனுக்கும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதாக ஆக்கி தந்தருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் தருவானாக. பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அருள் பாலிப்பானாக. அங்கே அட்டகாசம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய யகூதிகளை அந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பானாக. மகத்தான தோல்வியையும் லானத்தையும் அவர்களுடைய தலையிலே விடியச் செய்வானாக. இந்த மண்ணிலும் எல்லா மக்களும், முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் இந்த இந்திய மண்ணிலே நிம்மதியாக, ஒற்றுமையாக, தாய் தந்தை பிள்ளையாக, மாமா மச்சானாக வாழக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் நீடித்து பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக. நல்ல அரசையும் தருவானாக. நீதியான, நேர்மையான, ஒழுக்கமான, பண்பான, உண்மையான அரசாங்கத்தையும் இந்த மண்ணிலே அல்லாஹ் விதைப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.